நெத்திலி கருவாடு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறோம், வாங்க வீடியோ. சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டும் தொளிச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி 2 எல்லாம் போட்டு வதக்கலாம். கடலெண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாங்க. தக்காளி 2, அம்மா நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்களாமே? பாடுங்க. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி. அவ்வளோதான்டா. சூப்பராக இருக்குதுமா. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள், மார்னிங் டைம்னால வாய்ஸ்லாம் ரொம்ப மந்தமாக இருக்குதா, இன்னொரு நாளைக்கு உனக்காக நான் நல்லா பாடி காட்டுறேன். ஓகே. காரத்துக்கு ஒரு 3 மிளகா, காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் குழம்பு மிளகா அப்படி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மிளகா போட்டுக்குவோம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகா பொடி, குழம்பு மிளகா பொடி இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன். அவ்வளோதான். நல்லா இந்த சூட்லேயே வதக்கி விட்டு போட்டு இதை ஆட்டணும். அதுக்குள்ளே நெத்திலி கருவாடை எப்படி க்ளீன் பண்ணணும்னு பாருங்க. நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணுறதுக்கு சுடு தண்ணி வச்சுருக்குறேங்க. நாங்கள் வந்து நெத்திலி கருவாடு சந்தையில் வாங்கிட்டு இருந்தோம். இது வந்து தலையெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ண கருவாடு. இது ஒரு 10 ரூபா விலை அதிகம்னு வச்சுக்கோங்களேன். 100 கிராம் 70 ரூபா அந்த மாதிரி. சரி, அதெல்லாம் யார் சுத்தப்படுத்துறதுன்னு நாங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணதே வாங்கிட்டு வந்துட்டோம். நான் க்ளீன் பண்ணியும் செய்வேன். இது அங்கே கிடச்சது, அதனால் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணோம். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும். புளி வந்து ஒரு லெமன் சைஸ், நல்ல பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இது வந்து நாங்கள் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தோங்க. புளியெல்லாம் உங்கள் சைடில் என்ன ரேட்டுக்கு கிடைக்குது? நாங்கள் வந்து 120 ரூபா கிலோன்னு வாங்கினோங்க. புளி நல்லா இருக்குங்க. இது வந்து நாகமலை புளி, அதனால் நல்ல டேஸ்ட், குழம்புக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கெல்லாம் புளி என்ன ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊறட்டுங்க புளி. சுடு தண்ணி கொதிச்சிருச்சு. புளி வந்து சீக்கிரமாக ஊறணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் கருவாடை போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் பச்சை தண்ணி பிடிச்சி நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். ஊறட்டும். மசாலா ஆறிடுச்சுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சுடு தண்ணியில் வந்து ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து அதை வடிச்சிட்டு பச்சை தண்ணி பிடிச்சி க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி எடுத்துட்டாவே சுத்தமாக தாங்க இருக்கும். இவ்வளோதான் க்ளீன் பண்ணணும். அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணுறது.
கருவாடு கூட கத்திரிக்காயும் பலாக்கொட்டையும் போட்டு வைக்கிறது. கத்திரிக்காய் அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு என்ன காய் வேணுமோ மாங்காய் கூட போட்டுக்கலாங்க. சின்ன மாங்காய் போட்டுக்கோங்க. நாங்கள் மாங்காய் போடலை. இந்த பாருங்க, ஒரு வாள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்குது. நாங்கள் என்ன வேலை பண்ணுறோம், அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க. அதுலேயும் போட்டுத்தாங்க. போட்டு சட்டி காஞ்சிச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கருவேப்பிலை 4 வெந்தயம் போட்டுக்கலாங்க. சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, கத்திரிக்காயும் மிளகாயும் போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் லேசாக வளர்ந்துங்க. அடுத்து மசாலா ஊற்றிக்கலாம். கத்திரிக்காயும் பலாக்கொட்டையும் வேகட்டுங்க. கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வந்த முன்னாடி புளி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் வந்து ஒரு 1/4 பதம் தாங்க வெந்திருக்குது. கருவாடு போட்டுக்கலாம். அதில் கருவாடு போட்டு ஒரு கலக்கிட்டு புளித்தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. புளி ஊற்றி இருக்குது, கருவாடு போட்டிருக்குது, கத்திரிக்காய் பலாக்கொட்டையெல்லாம் நல்லா வேகட்டும். புளி ஊறும் போதே உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் புளியில். அதனால உப்பு தேவையான அளவு மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக போடணும். தேங்காய் வந்து அரைச்சி கொஞ்சம் பால் எடுத்துக்கலாங்க. இதே குழம்புல இப்படியே விட்டாலும் நல்லா இருக்கும். தேங்காய் வேணாம், கொலஸ்ட்ரால் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியே வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி பால் எடுத்து ஊற்றுவோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நாங்கள் பால் எடுத்து ஊற்றிக்குவோம். எங்களுக்கு பால் ஊற்றி வச்சா ரொம்ப பிடிக்கும். அதனால் தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுவே குழம்பு செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி வச்சுட்டாலே சூப்பராக இருக்கும். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான். காய் வெந்துருச்சுங்க. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கருவாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கொதிச்சிருச்சுங்க. காயெல்லாம் வெந்துருச்சு. இந்த டைமில் நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடணும். குழம்பு எல்லாம் வெந்து முடிச்சிருச்சுங்க. எல்லாம் காய், கத்திரிக்காய், பலாக்கொட்டை, கருவாடு எல்லாம் சூப்பராக வெந்துருச்சுங்க. எப்படி இருக்குது குழம்பு பாருங்க. எனக்கு அப்படியே நாக்கு ஊறுதுங்க. பசி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணியாச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு